இப்போ மகாராஷ்டிரா எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, 48 தொகுதி உள்ள மிகப்பெரிய, அதாவது உத்தரப்பிரதேசம் என்பதற்கு அடுத்த மிகப்பெரிய மாநிலம்னு சொன்னால். ஆனால் அங்கே என்ன ஆயிடுச்சுன்னா, சென்ற முறை 25 தொகுதியில் பிஜேபி நின்னாங்க, 23 தொகுதியில் சிவசேனா இருந்தது. இன்றைக்கு அந்த சிவசேனா இல்லை, துண்டாயிடுச்சு. பாகிஸ்தானுடைய நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் பேசுகிறாரு, உட்காந்து நம்ம இன்னைக்கு கோதுமாவுக்கும் ஒரு பில்லியன் டாலருக்கும் போய் ஐஎம்எஃப்ட்ட கடன் வாங்கி கையேந்தி கடன் வாங்கிட்டு இருக்கிறோம். இந்தியா 666 பில்லியனை வச்சுக்கிட்டு இருக்கு. நான் இதை வாங்குவேன், ரஷ்யா கிட்டேருந்து ஆயில் வாங்குவேன், ரஷ்யா கிட்டேருந்து ஹெலிகாப்டர் வாங்குவேன், ஃப்ரான்ஸ்லேருந்து இதை வாங்குவேன்னு சொல்லிட்டு இப்போ உடனே அமெரிக்கா நான் உங்களுக்கு தடை போடுவேங்கிறான். ஒன்றும் போட முடியல. கடைசியில் மோடி சொல்கிறது தான் நடக்குது. 2014 வரைக்கும் நம்ம மெதுவாக வளர்ந்துட்டு இருந்தோம். இப்போ மீண்டும் உலக அளவில் இந்த உலகத்திலேயே, அதாவது 1947 இந்தியா ஓரளவு நல்ல வளர்ச்சியை கண்டது. ஆனால் சீனாவுக்கு கீழே தான் இருந்தோம். இப்போ சீனாவையும் தாண்டி வேகமாக வளர்கிறோம். திரு மோடி அவர்கள் இந்த முறை ஜெயிச்சிட்டா, படித்து வேலை இல்லாத இளைஞர்களுக்கு 1 வருஷம் அப்ரெண்டிஸ்ஷிப் கொடுப்போம்னு சொல்லி அவங்க அறிக்கை கொடுக்குது. ஆனால் திரு உலகத் தலைவர், உலகத்தின் அறிவு ஜீவி திரு ராகுல் காந்தி என்ன சொல்லியிருக்காரு ஒரு மீட்டிங்லன்னா, யாரெல்லாம் ரோட்டில் உட்காந்துட்டு மொபைலில் ஃபோனை வச்சுக்கிட்டு ஃபேஸ்புக்கும் இன்ஸ்டாகிராம் ரீல் பார்த்துட்டு இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் மாதம் 8500 தருகின்றார். இந்த மாதிரிலாம் பேசினா, என்னை பொறுத்த வரைக்கும் ஜூன் 4க்கு பிறகாக இந்தியா, அதாவது மோடி அவர்கள் சென்னைக்கு வந்தப்போ அவர் சொன்னது, தமிழகத்தில் மிகப்பெரிய அளவில் ஊழல் நடந்துள்ளது, அந்த ஊழல் பணம் அத்தனையும் வாங்கி மக்கள் அரசு கஜானாவில் செலுத்தப்படும். ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலுக்காக நம்முடன் இணைகிறார் அரசியல் விமர்சகர் திரு தேவப்பிரியா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இப்போ அமித்ஷா தேர்தல் பிரச்சாரத்தில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், பிஜேபி இன்னும் 2 ஆண்டுகளில் நக்சல் பாடிகளை கண்டிப்பாக ஒழிக்கும், காஷ்மீர் காஷ்மீரில் இருக்க ஒரு பகுதியை கண்டிப்பாக மீட்டெடுக்கும் அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டு வர்றார். மறுபடியும் மீண்டும் 400 தொகுதி இலக்காக சொல்கிறார். இது போல விஷயங்களை எப்படி பார்க்குறீங்க சார்? 400ங்கிறது அதாவது லட்சியம், 380 நிச்சயம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது உங்களுக்கு சென்ற முறை பாஜக தனியாக 303 சீட்டும், என்டிஏ கூட்டணியாக 352 எடுத்தாங்க. இப்போ போன முறை உங்களுக்கு அவங்களுடைய முக்கியமான கூட்டணி அந்த என்டிஏல இருந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா திரு நிதிஷ்குமார் அவர்கள், அவர் கிட்டத்தட்ட 16 சீட்டு ஜெயிச்சிருந்தார். திருப்பி அவர் இந்த முறை சேர்ந்துட்டார். வேற மகாராஷ்டிராவில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 20 சீட் இருந்த சிவசேனா வெளியில் போயிடுச்சு. ஆனால் அது உடைந்து போய் உங்களுக்கு ஷிண்டே இது 13 எம்பியோடு இருக்காங்க. இப்போ கூடுதலாக என்சிபி என்கிற தேசியவாத காங்கிரஸ் கட்சியிலேருந்து அஜித் பவார் என்பவர் கூட்டிகிட்டு வந்திருக்கார். ஆனால் மகாராஷ்டிரா இப்போ நீங்கள் நம்ம டிவி ஸ்டேஷனில் போய் உட்காந்து நான் டிபேட் பண்ணுறப்பையும் வரக்கூடிய லாலிபாப் அங்கிள்கள் உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க, பீகாரில் கூட்டணி மாறிடுச்சு, மகாராஷ்டிராவில் மாறிடுச்சு, ஜாட்டுகளை பற்றி குஜராத்தில் ஒரு அமைச்சர் தவறாக பேசிட்டார், அதனால ராஜஸ்தான்லேயும் ஹரியானாலேயும் பாதிப்பு வரும் அப்படின்றாங்க. இப்போ பீகாரை பொறுத்த வரைக்கும் பெரிய மாற்றம் இல்லை. என்னை பொறுத்த, அதாவது மொத்தம் 40 சீட்டில் போன முறை 48 சீட்டு ஜெயித்தாங்க, 38 சீட்டு ஜெயித்தாங்க. இந்த முறை அதிகபட்சமாக 36 குறையாவது, 35லேருந்து 36 குறையாது, 4 சீட்டு எக்ஸ்ட்ரா போகலாம், அவ்வளோதான் வரலாம். 2 சீட்டு தேஜஸ்வி யாதவ் இல்லை இவருடைய லல்லு பிரசாத் யாதவுடைய மகளே நிற்கிறதுனால அது அவர் மேலே ஒரு அபிமானத்தில் ஜெயிக்கலாம், இன்னும் ஏதாவது ஒரு சீட்டு ஜெயிக்கலாம். அதை தாண்டி அங்கே ஒன்றும் பெரிய வாய்ப்பு இல்லை. இப்போது மகாராஷ்டிரா எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, 48 தொகுதி உள்ள மிகப்பெரிய, அதாவது உத்தரப்பிரதேசம் என்பதற்கு அடுத்த மிகப்பெரிய மாநிலம்னு சொன்னால். ஆனால் அங்கே என்ன ஆயிடுச்சுன்னா, சென்ற முறை 25 தொகுதியில் பிஜேபி நின்னாங்க, 23 தொகுதியில் சிவசேனா இருந்தது. இன்றைக்கு அந்த சிவசேனா இல்லை, துண்டாயிடுச்சு. இவங்க 25லேருந்து 27 தொகுதியில் நிற்கிறாங்க இப்போ பிஜேபி. ஆனால் ஷிண்டே சிவசேனாவிற்கு அவங்க 13 எம்பியை புடச்சிக்கிட்டு வந்தாங்க, 15 சீட்டு இப்போ கொடுத்துருக்காங்க. அந்த 15ல் 13 ஷிண்டே சிவசேனாவும் உத்தவ் தாக்கரே சிவசேனாவும் தான் மோதுக்குது. யார் ஜெயித்தாலும் பாஜகவுக்கு நஷ்டம் கிடையாது. அதே மாதிரி தேசியவாத காங்கிரஸ் அஜித் பவாருக்கு இவங்க 6 சீட்டு கொடுத்துருக்காங்க, 4 சீட்டை நேரடியாக அவங்க இது சரத்பவாரோட மோதுறாங்க. ஸோ அங்கே ஜெயித்தாலும் பிரச்சனை இல்லை. இப்போ வருகிற நியூஸு, தேர்தலுக்கு பிறகு அஜித்
அஜித் பவார் தலைமையில் சரத்பவார் கட்சியை ஒப்படைச்சிட போகிறார், அந்த எம்பியும் சேர்த்துன்னு நியூஸ் வருது. ஸோ யார் ஜெயித்தாலும் பிரச்சனை கிடையாது. சரத்பவாருடைய மகள் பாராமதியில் தோற்கிறார் என்று செய்திகள் வருகிறது. ஸோ இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் சென்ற முறை 25க்கு 24 ஜெயிச்சாங்க, இந்த முறை 22 வருங்கிறாங்க. ஸோ 2 சீட்டு தான் போகுது. மத்திய பிரதேஷில் போன முறை 28 சீட் ஜெயிச்சாங்க, இந்த தடவை ஒரே ஒரு சீட்டு கமல்நாத்துடைய சீட்டு சிந்த்வாரா சீட்டை அவருடைய மகன் ஜெயிச்சார். இந்த முறை அதுவும் கூட தோற்கலான்னு சொல்கிறாங்க, பட் வாய்ப்பு கம்மி. என்னை பொறுத்த வரைக்கும் சிந்த்வாரா அவருடைய பெல்ட் கிட்டத்தட்ட 10 தடவை ஜெயிச்சிருக்கார் அவரும் மகனுமாக. இந்த முறையும் ஸோ மத்திய பிரதேஷ்லேயோ குஜராத்லேயோ மாற்றம் இருக்க போகிறதில்ல. ஒரிசாவில் சென்ற முறை 8 சீட் இருந்தது, இந்த முறை 13 சீட்லேருந்து 15 சீட்டு பாஜகவுக்கு வரக்கூடும். சரி, இப்போ இண்டி கூட்டணிக்கு வருவாங்க. காங்கிரஸுக்கு என்ன இலக்கு? நேற்று முந்தானத்துக்கு நம்ம லாலிபப் அங்கிள் சுமன் ஸ்ரீராமன் சொல்லியிருக்காரு, காங்கிரஸ் 280 சீட்டுகளில் போட்டி போட்டால் கூட அவர்களுடைய உச்சக்கட்ட ஆசை இலக்கு 100, மெய்யான எதிர்பார்ப்பது 80, நிச்சயமாக அடைய வேண்டியது 80, 60. அதாவது இப்பொழுது போன முறை 52 ஜெயிச்சாங்க, அப்புறம் ஒரு சீட்டு எக்ஸ்ட்ரா ஏதோ ஒன்று வந்துச்சு, 53. 54 சீட்டு ஜெயிச்சால்தான் அவர்கள் அதிகாரப்பூர்வ எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்து பெறுவாங்க. அதாவது 543க்கு ஒன்று ஜாஸ்தி 55 சீட்டு வரணும். ஸோ இந்த முறை 55 தொடாதுங்கிறது தான் சட்டா பசார் சொல்லுது கள நிலவரம். ஏன்னா போன முறை அந்த 53 2 சீட்டில் எங்கெங்கெல்லாம் ஜெயிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பாண்டிச்சேரியில் 9 சீட்டு உங்களுக்கு தெரியும். இதில் நம்ம கேரளாவில் 15 சீட்டு, மொத்தம் 20 சீட்டு, கூட்டணியாக 19 சீட்டு, அதில் காங்கிரஸ் மாத்திரம் 15. இந்த முறை அது 10ஆக குறையுது. ஆனால் இண்டி கூட்டணிக்கு அது இருக்கும், ஏன்னா அது கம்யூனிஸ்ட்டுக்கு தான் போகும். 2 சீட்டு மாத்திரம்தான் பாஜக எதிர்பார்க்குது. ஸோ உங்களுக்கு காங்கிரஸ் அங்கே 5 சீட் லூஸ் பண்ணுது. தமிழ்நாட்டில் என்னை பொறுத்த வரைக்கும் 3லேருந்து 4 சீட் லூஸ் பண்ணுது. ஸோ 9 சீட்டு தமிழ்நாடு கேரளாவில் குறையுது. இந்த 9 சீட்டு எங்கே மேக்கப் ஆகலான்னு சொன்னால் ஆந்திராவில் ஒன்றுமே வராது. தெலுங்கானாவில் சென்ற முறை 3 ஜெயிச்சது, இந்த முறை 8 வரை வரலாம். ஸோ கர்நாடகாவில் சென்ற முறை 1 சீட்டு ஜெயித்தாங்க, இந்த முறை 4 சீட்டு ஜெயிக்கலாம். ஸோ தமிழ்நாடு கேரளாவில் ஜெயிக்கிறத லூஸ் பண்ணுறத சவுத்தில் மேக்கப் பண்ணலாம். சென்ற முறை இதுக்கு அடுத்ததாக உங்களுக்கு பஞ்சாபில் 8 சீட்டு ஜெயித்தாங்க, இந்த முறை 3 சீட்டு தான் வருவாங்க, மீதி ஆம் ஆத்மிக்கோ இல்லாட்டி பாஜகக்கோ வரக்கூடும். அஸ்ஸாமில் சென்ற முறை 3 சீட்டு ஜெயித்தாங்க, இந்த முறை 1 சீட்டு தான் ஜெயிக்க போகிறாங்க, மீதி எதுவும் வரப்போகிறதில்ல. ஸோ எதுவுமே பெரிய மாற்றம் எங்கேயும் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. இந்த நிலைமையில் குறைந்தபட்சம் பிஜேபி தனியாக 330 சீட்டும் கூட்டணியாக ஆந்திராவை எடுத்துக்கிட்டிங்கன்னால் சந்திரபாபு நாயுடுவோட 25 சீட்டில் 20 சீட்டு வரை இந்த கூட்டணி ஜெயிக்குங்கிறாங்க. உங்களுக்கு சந்திரபாபு நாயுடு ஒரு 13 சீட்டுகளும், ஜனசேனா திரு பவன் கல்யாண் 2 சீட்டுகளும், 3 சீட்டுகளும், இவங்க 4 சீட்டு எடுக்கக்கூடும். 18லேருந்து 20 சீட்டு இவங்க எடுக்க போகிறாங்க. இது புதுதாக சேர்றது. ஸோ இதனால் சிவசேனா அங்கே குறைஞ்சா கூட அதை விட இங்கே அதிகமாக போகுது. ஸோ போன முறை 352 என்டிஏ எடுத்தது, இந்த முறை 370 நோக்கி செல்லும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இப்போ பாகிஸ்தான் கச்சத்தீவு மற்றும் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர், பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பில் உள்ள காஷ்மீர் பகுதி, அது இந்தியாவுடைய பகுதி தான். அது அவர்கள் ஆக்கிரமிச்சுட்டு இருக்காங்க. நேரு காலத்தில் முறையான சண்டை போடாமல் நம்ம விட்டுட்டோம். அதை மீட்கணும். ஆனால் அது எளிதாக, இது ரெண்டுமே கச்சத்தீவாக இருக்கட்டும், பாகிஸ்தான் ஆக்கிரமிட் காஷ்மீர், கச்சத்தீவு எளிது. ஏன்னா ரொம்பவும் இலங்கை இன்றைக்குள்ள சூழ்நிலையில் அதில் ஒன்றும் பெரிய குடியேற்றம் இல்லாத பகுதி தான். அங்கே மீன் வலையை காய வைக்கிறதுக்கு தான் பயன்படுத்தப்படுமே தவிர பெரிய அளவில் மக்கள் இல்லை. அதனால் அவங்களுக்கு மீன் பிடிக்கிறது 2 பேரும் பிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஒரு மாற்றங்கள் அடுத்த 2-3 வருடத்தில் கொண்டு வரலாம். அது கூட சர்வதேச அங்கீகாரம் வாங்கணும். அதனால் ஒரு நாளில் முடியாது. காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் அது பாகிஸ்தானும் 75 வருஷமாக அதை வச்சுக்கிட்டு இருக்குங்கிறதுனால சர்வதேச அங்கீகாரம் இதுக்கு வேணும். ஒரு நாளில் முடியாது, ஆனால் மிக நிச்சயமாக இது நடக்கும். இதில் இன்னொரு பிரச்சனை என்னென்னா, போன வாரம் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்லாம் மக்கள் இன்றைக்கும் போராடிட்டு இருக்காங்க. எங்களுக்கு சாப்பாட்டுக்கு, அவங்க தினசரி சாப்பாடு சப்பாத்தி, ஆட்டா மாவு கிடைக்கல, எங்களுக்கு கரண்ட் இல்லை, எக்கச்சக்கமாக கரண்ட் விலையும் பெட்ரோலையும் ஏற்றிட்டா, நீங்கள் ஏன் எங்களை பிடிச்சி வச்சுட்டு இருக்கீங்க, எங்களை இந்தியாவோட சேர்த்து விட்டுருங்க அப்படின்னு அங்கே போராட்டம் பண்ணுறாங்க. சும்மா பாகிஸ்தான் போலீஸு சும்மா ரன்னிங் ரேஸில் ஓடுற மாதிரி தப்பிச்சு ஓடுறாங்க, கல் எடுத்து அவங்க எறிகிறாங்க மக்கள். ஸோ இங்கே காசு கொடுத்து ஒரு நாளைக்கு 200லேருந்து 500 ரூபா கொடுத்து இந்திய இராணுவத்துக்கு எதிராக காஷ்மீரில் கல் எரிச்சிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி உல்டால அங்கே நடக்குது. பாகிஸ்தானுடைய நாடாளுமன்ற
நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் பேசுகிறாரு, உட்காந்து நம்ம இன்னைக்கு கோதுமை மாவுக்கும் ஒரு பில்லியன் டாலருக்கும் போய் ஐஎம்எஃப்ட்ட கடன் வாங்கி கையேந்தி கடன் வாங்கிட்டு இருக்கிறோம். இந்தியா 666 பில்லியனை வச்சுக்கிட்டு இருக்கு. நான் இதை வாங்குவேன், ரஷ்யா கிட்டேருந்து ஆயில் வாங்குவேன், ரஷ்யா கிட்டேருந்து ஹெலிகாப்டர் வாங்குவேன், ஃப்ரான்ஸ்லேருந்து இதை வாங்குவேன்னு சொல்லிட்டு இப்போ உடனே அமெரிக்கா நான் உங்களுக்கு தடை போடுவேங்கிறான். ஒன்றும் போட முடியல. கடைசியில் மோடி சொல்கிறது தான் நடக்குது. மோடி இந்தியாவை வல்லரசாக கொண்டு போகிறார், நாம் பிச்சை எடுக்கும் நாடாக மாற்றிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனவே பாகிஸ்தான் மீண்டும் 2ஆக 3ஆக கூட உடைய வாய்ப்பு இருக்குது. அதில் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் இந்தியாவோட வரும். ஆனால் உடனே 1-2 வருஷத்தில் வருதுன்னு நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல. சிந்து தனியாக பஞ்சாப் தனியாக பிரியுங்கிற கோரிக்கைகள் கூட அங்கே எழலாம். இதெல்லாம் நடக்கக்கூடும். ஆனால் அதற்கு எல்லாம் அடிப்படை இந்தியாவில் ஒரு முழுமையான ஒரு கட்சி ஆட்சி வேணும். இன்னும் மக்களுக்கு எளிதாக புரியணும்னு சொன்னார். 1989 இந்தியாவுடைய ஜிடிபி 289 பில்லியன், சீனாவோடது 411, நம்மளை விட 1.5 மடங்கு தான் அதிகம். இன்னும் சொல்லப்போனால் 40%. இன்றைக்கி நம்மளை விட 5 மடங்கு அதிகமாகிட்டாங்க. ஏன்னா இங்கே கூட்டணி ஆட்சிகள் இதெல்லாம் இருந்ததுனால 2014 வரைக்கும் நம்ம மெதுவாக வளர்ந்துட்டு இருந்தோம். இப்போ மீண்டும் உலக அளவில் உலகத்திலேயே, அதாவது 1947 இந்தியா ஓரளவு நல்ல வளர்ச்சியை கண்டுது. ஆனால் சீனாவுக்கு கீழே தான் இருந்தோம். இப்போ சீனாவையும் தாண்டி வேகமாக வளர்கிறோம். திரு மோடி அவர்கள் இந்த முறை ஜெயிச்சிட்டா உலகத்தின் 3வது பொருளாதாரமாக 2027 வந்துடும். உங்களுக்கு 2035 அந்த 3வது மேலே போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இன்றைய ஜியோ பாலிட்டிக்கல் அனலைசர் என்ன சொல்கிறாங்க, இன்றைக்கு அமெரிக்கா உள்ள நிலையை இந்தியா அடையக்கூடும். அமெரிக்கா இந்தியாவிற்கு செகண்ட் ஃபிடில் வாசிக்கும். இன்றைக்கி எப்படி பிரிட்டன் எது சொன்னாலும் அந்த நிலைமை வருங்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப ஓவர் ஆப்டிமிஸ்டிக் ஸ்டேட்மெண்ட். அது நான் நேரடியாக அவுச் பண்ணல இன்றைக்கி. பட் அவர்கள் என்னை விட உலக பார்வை கொண்டவர்கள். அதனால் இதெல்லாம் நடக்கணும்னா இந்தியா வல்லரசாகணும்னு சொன்னோன்னா மெஜாரிட்டி ஆட்சி வரணும். அது வந்ததுன்னா முடியும். அதைத்தான் திரு அமித்ஷா அவர்கள் சுட்டி காட்டுறார். இந்தியா கூட்டணிக்கு வெளியிலிருந்து ஆதரவு தரப்போதாக மம்தா பானர்ஜி சொல்லியிருக்காங்க. இந்த நிலைப்பாட்டை எப்படி பார்க்குறீங்க? இண்டி கூட்டணின்னா என்னங்க? இந்தி பேசுகிறவங்க ஒன்றா இருப்பாங்களா? ஊட்டியில் கம்யூனிஸ்டுக்காரன் காங்கிரஸ் வாழ்கம்பான். ஊட்டியிலேருந்து அந்த பக்கம் தாண்டிங்கன்னா வயநாடு தொகுதியில் கம்யூனிஸ்ட்காரன் காங்கிரஸ் ஒழிக்கங்கிறான். ராகுல் காந்தியுடைய டிஎன்ஏவை டெஸ்ட் பண்ணும், அவர் இந்தியர் தானான்னு பார்க்கணுன்னு கம்யூனிஸ்ட்காரன் பேசுகிறான். அங்கே அவங்கள தோக்கடிக்கணும்னு சொன்ன அன்னி ராஜா அவர்கள் ரேபரேலியில் இவருக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ண போவேன்னு சொல்கிறாங்க. ஸோ கன்னியாகுமரியில் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் ஒழிக வாழ்கன்னு சொல்லும். திருவனந்தபுரம் போச்சு மார்த்தாண்டம் தாண்டிட்டாங்கன்னா கம்யூனிஸ்ட் ஒழிகன்னு திட்டம். இது ஒரு இடியாப்ப கூட்டணி. இடியாப்பமும் இல்லை, சந்தர்ப்பவாத கூட்டணி. அவர்களுடைய ஒரே நோக்கம் யார் கையையோ பிடிச்சிக்கிட்டு நீந்தணும். நீங்கள் தண்ணிக்குள்ளே இருக்கிறீங்க, மேலே வர்றதுக்கு யார் கையோ எதையோ பிடிச்சிட்டு வெளியில் வரும். எல்லோரும் இந்த இந்தி கூட்டணின்னா கையை பிடிச்சிட்டு இப்படி நிற்பாங்க பாருங்கள். எதையாவது கூட்டணியை காட்சி. ஏன்னா மக்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு கேட்டிங்கன்னா 5 வருஷத்தில் இல்லை அடுத்து என்ன செய்ய போகிறேன், இலவசம் கொடுக்க போகிறேன், இதை தவிர ஏதாவது சொல்லி பேசுகிறாங்களா? ஏதாவது புதிய திட்டம் இருக்கா? நம்ம இது காங்கிரஸுடைய மேனிஃபெஸ்டோவில் எதையாவது விஷயம் இருக்கா? லேடிஸுக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன், மாதம் 8500 இருக்காங்க. இது 8500 எல்லாருக்கும் கொடுப்பாங்களான்னு கேட்டாங்கன்னா திரு ப சிதம்பரம் அவர்கள் நம்மளுடைய நீத்தி ஆயோக் கூற்றுப்படி 25 கோடி பேர்களை மக்களை இப்போ ஏழ்மையிலிருந்து தூக்கி விட்டார் மோடி. மிச்சம் இருக்கிறது 8 கோடி பேர் தான். அப்போ 2.5 கோடி பேருக்கு தான் கொடுக்கணுன்றாங்க. இன்றைக்கி 1000 ரூபா ஸ்கீமை எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் 1 கோடியே 10 லட்சம் பேருக்கு மேலே கொடுக்குறாங்க. இன்னும் 50 லட்சம் பேருக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணது 1.65, அதில் ரிஜெக்ட் ஆனது மிச்சம் எல்லாருக்குமே கொடுத்துருவோன்னு சொல்லி இந்த மீட்டிங்கில் தேர்தலில் சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கேயே 1 கோடியே 60 பேர், கர்நாடகத்தில் 1 கோடி பேர், தெலுங்கானாவில் 80, இந்த 3, தமிழகத்தில் 39 சீட்டு, அங்கே இதில் 28 சீட்டு, இங்கே 17 சீட்டு, 17 8 25 35 39 74 சீட்டுக்கு 3 கோடி பேர்னா அப்போது இந்தியா ஃபுல்லாக கொடுக்கணுன்னா 25லேருந்து 30 கோடி பேர். அப்போ ஒரு வருஷத்துக்கு 30 லட்சம் கோடி வேணும். நம்மளுடைய பட்ஜெட்டு உங்களுக்கு மொத்த ஆஃப்டர் டேக்ஸ் டெவல்யூஷன் ஸ்டேட்ஸுக்கு பிரித்து கொடுத்ததுக்கு மீறி இருக்கிறதே 25 லட்சம் கோடி தான். ஸோ இல்லாத பட்ஜெட். இதுக்கு அடுத்தது என்னடான்னா படித்து வேலை இல்லாத இளைஞர்களுக்கு 1 வருஷம் அப்ரெண்டிஸ்ஷிப் கொடுப்போன்னு சொல்லி அவங்க அறிக்கை கொடுக்குது. ஆனால் திரு உலகத் தலைவர், உலகத்தின் அறிவு ஜீவி திரு ராகுல் காந்தி என்ன சொல்லியிருக்காரு ஒரு மீட்டிங்லன்னா, யாரெல்லாம் ரோட்டில் உட்காந்துட்டு மொபைலில் ஃபோனை வச்சுக்கிட்டு ஃபேஸ்புக்கும் இன்ஸ்டாகிராம் ரீல் பார்த்துட்டு இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் மாதம் 8500 தருவேன்றார். இந்த மாதிரிலாம் பேசினா ஓட்டு விழுகுன்னு நினைக்கிற நிலைமையில் இருக்கிற நம்ம ஆட்களை நம்பி மக்கள் ஓட்டு போட மாட்டார்கள். இதை போன முறையே பார்த்துட்டோம்.
உங்களுக்கு உத்தரப்பிரதேசம் தான் இந்தியாவில் மிகப்பெரிய மாநிலம். இப்போ இன்னொன்று என்ன சொல்லுவாங்க, இந்த முறை ராகுல் காந்தி தோற்றால் இளம் இந்திரா காந்தியான பிரியங்கா காந்தியை கொண்டு வருவோம்னாங்க. உத்தரப்பிரதேசத்தில் மாநில தேர்தலில் பிரியங்கா காந்தி தலைமையில் அவங்க தான் முழு பிரச்சாரத்தை எடுத்துக்கிட்டு நம்ம சீமான் அண்ணாச்சி மாதிரி 40% சீட்டை பெண்களுக்கு கொடுத்து 402 சீட்டில் 2 எம்எல்ஏ ஜெயிச்சு மொத்த ஓட்டு அவங்க வாங்கினது 2.33%. நம்ம அரவிந்த் கெஜ்ரிவால் அண்ணாச்சி எவ்வளோ ஓட்டு வாங்கினார் தெரியுமா? நோட்டாக்கு கீழே வாங்கினார். ஸோ இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு இண்டி கூட்டணிங்கிறீங்க. பஞ்சாபில் 13 சீட்டு, சென்ற முறை இது பாஜக 3 சீட்டு, 8 சீட்டு காங்கிரஸ். இந்த முறை இண்டி கூட்டணியில் இருக்கிற கேஜ்ரிவாலும் காங்கிரஸும் மோதுது. டெல்லியில் 2 பேரும் ஒன்றா நிற்கிறாங்க. இது என்ன கதை இது? ஒரு இடத்துல நீங்கள் அங்கே கேஜ்ரிவால் கெட்டவர் ஊழல்வாதின்னு பஞ்சாபில் பேசணும், டெல்லியில் 2 பேரும் கூட்டணியில் நிற்பாங்க. இதெல்லாம் மக்கள் முட்டாளா? கேஜ்ரிவால் கைதானார்னு சொன்னால் அந்த புகாரை கொடுத்தது காங்கிரஸ் தான். ஏன் கைது பண்ணலன்னு கேட்டாங்க. ஏன் ராகுல் காந்தி வயநாடு பிரச்சாரத்தப்ப மோடி அரசிற்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்குள்ளும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, அதனால தான் இப்போ ஊழல்வாதி பினராயி விஜயனை கைது செய்யலன்னு பேசுகிறார். இதெல்லாம் இண்டி கூட்டணின்னு சொல்லி கேட்டுக்கிட்டால் மக்கள் சிரிச்சிட்டு போங்க. சீரியல் பார்க்குற இது கவுண்டமணி படமெல்லாம் இல்லைன்னா இது நல்ல சீரியலாக இருக்குது இண்டி கூட்டணி பேச்சு, அதை வேணால் கேட்கலாம். இப்போ மம்தா பானர்ஜி சொன்ன மாதிரியே மற்ற கட்சிகளும் இந்திய கூட்டணியில் இருக்க அங்கமாகி கூட மற்ற கூட்டணி கட்சிகளும் வெளியிருந்து ஆதரவு தருவேன் அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா சார்? மற்ற கட்சி எந்த கட்சிக்கு எவ்வளோ 10 சீட்டுக்கு மேலே எத்தனை கட்சி வரும்னு நினைக்கிறீங்க? இன்றைக்கி மொத்தமாக இண்டி கூட்டணிக்கு 100-125 சீட்டு வரும்னு எதிர்பார்க்குறாங்க. கூட்டணி மொத்தமாக காங்கிரஸ் ஒரு 55ன்னு வச்சுக்கோங்க, சரியா? மம்தா பானர்ஜி சென்ற முறை 22 ஜெயிச்சிருக்காங்க, இந்த முறை 15லேருந்து 20 ஜெயிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. சென்ற முறை திமுக 21 சீட்டு ஜெயிச்சு இந்த முறை 15 வரைக்கும் வரலான்னு வச்சுக்கோங்க. இதை தாண்டி ஆம் ஆத்மி கட்சி 5லேருந்து 8 வரலாம். 10 எடுக்கக்கூடிய சீட்டு இல்லை. கம்யூனிஸ்ட் கட்சி 2 கம்யூனிஸ்டும் சேர்த்து 5 சீட்டு, அதில் 4 சீட்டு தமிழ்நாடு, 1 கேரளா. இந்த முறையும் அவர்களுக்கு வெஸ்ட் பெங்கால்லையோ இல்லை திரிபுராலையோ சீட்டு கிடைக்காது. கேரளாவில் 5 சீட்டு வரலாம், தமிழகத்தில் 2 குறையலாம். இதான் நிலைமை. ஸோ 7 சீட்டு தான் அவங்க வர முடியும். ஸோ 10 சீட்டு தாண்டியே கட்சிகள் கிடையாது. இப்போ இண்டி கூட்டணிக்கு வெளியில் இருக்கிற இது தெலுங்கானா ராஷ்ட்ரிய சமாதி பிஆர்எஸ்னு இப்போ பாரதிய ராஷ்ட்ரிய சமாதின்னு சந்திரசேகர் ராவ் கட்சி ஒரு சென்ற முறை 8 சீட்டு என்னமோ ஜெயிச்சாங்க. இந்த முறை அவர் குறைஞ்சா காங்கிரஸ் வரலாம். இப்போ அவர் இவங்களுக்கு ஆதரவு கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் இண்டி கூட்டணிக்கு ஆதரவு தர மாட்டாங்க. எல்லாம் இது என்னன்னா உங்களுக்கு ஒன்று சொல்லுவாங்க, அந்த நண்டுகளை ஒரு பக்கெட்டில் போட்டிங்கன்னா மேலே 2 ஸ்டெப் எட்டுனா அடுத்த நண்டு கீழே இறக்கி விடும். இந்த மாதிரி ஆட்கள்லாம் சேர்ந்துட்டு தேர்தலுக்காக ஒரு ஷோ பண்ணியிருக்காங்க. இது தேர்தல் முடிஞ்ச உடனேயே தானாக உடஞ்சிரும். இதுக்கு நீங்கள் நமக்கு டயத்தை தான் வேஸ்ட் பண்ணுவோம். இண்டி கூட்டணிங்கிற பேர் சொல்கிறதே, புள்ளி வச்ச கூட்டணி இண்டி கூட்டணின்னு சொல்கிறதே நம்மளுடைய நேரத்தை வேஸ்ட் பண்ணுறதுக்கு தான். ஏன்னா இதில் பஞ்சாபில் கேஜ்ரிவால் ஊழல்வாதின்னு பேசுவாங்க, டெல்லியில் மாற்றி பேசுவாங்க. இப்போ இப்படி 2 பக்கத்தில் தான் இருக்குது. இதனால் இதை மக்கள் யாருமே இதை சீரியஸாக எடுத்துக்கலைங்க. நம்ம தமிழ் பத்திரிகையாளர்கள் பேசுகிறதுக்கு இது இல்லைங்கிறதுக்காக பேசிகிட்டு இருக்காங்க. இதை தாண்டி எதுவுமே நடக்க போகிறதில்ல. அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு பிரச்சாரத்தில் சொல்கிறாரு, பிரதமர் மோடி மீண்டும் பிரதமர் ஆனால் ஸ்டாலின் பினராயி விஜயன் கைது செய்யப்படுவார்கள் அப்படின்னு சொல்கிறாரு. எதை வச்சு அப்படி சொல்கிறார்? 2 விஷயம் சொல்லணும். ஒன்று, இவர்கள் ஊழல், அதாவது டெல்லி மதுபான ஊழலில் சவுத் குரூப் என்பதில் தமிழகத்தைச் சேர்ந்த கம்பெனிகளும் சப்ளை பண்ணியிருக்குன்றாங்க. பினராயி விஜயன் பேரில் ஏற்கனவே பல ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்குது. அவருடைய மகள் நேரடியாக ஒரு கேஎம்எம்ங்கிற கம்பெனியிலேருந்து வாங்கினத ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்குது. ஒன்று, அவர் தனக்கு கூட சேர்த்துக்கிறதுக்கு ஆள் சேர்த்துக்கிறாரா, இல்லை இதை தாண்டி வேறு ஊழல்கள் அவருக்கு தெரியுதான்னு தெரியல. மட்டும் கைது பண்ணிட்டீங்களே, இவங்களாம் இருக்காங்களே அப்படின்றத அது ஒன்று தான். கூட கூட்டணி ஜெயிலையும் கூட்டணி வேணும்னு கூப்பிடுறாரா, இல்லை அவருக்கு டெல்லி மதுபான வழக்கில் சவுத் குரூப்புங்கிறது தான் பெருசு. அதில் இருக்கிறது ஒரு ஹைதராபாத் சேர்ந்த கம்பெனின்னு சொல்லி ஏற்கனவே பிஆர்எஸ் சந்திரசேகர் ராவுடைய மகள் கவிதா 3 மாதமாக ஜெயிலில் இருக்காங்க. அந்த சவுத் குரூப்பில் தமிழ்நாடு கம்பெனி ஏதாவது இருக்கா, அந்த கம்பெனியில் திரு ஸ்டாலினுக்கு தொடர்பு இருக்குங்கிறத விஷயங்கள் ஏதாவது அவருக்கு தெரியுமான்னு நமக்கு தெரியல. ஏன்னா இதெல்லாம் நேரடி கம்பெனிகளாக எதுவும் தெரியல. எஸ்என்ஜேவா இருக்கட்டும், டிஆர் பாலு கம்பெனின்னு நம்ம சொல்கிறோம், திரு ஜெகத் ரட்சகன் கம்பெனின்னு சொல்கிறோம். பட் நெட்டில் போய் தேடி பார்த்தா அதை நெட்டில் என்ன கிடைக்கணும், டைரக்டராக இருந்தால் தான் கிடைக்கும். அவங்களுக்கு எவ்வளோ ஷேர் இருந்தால் கணக்கு காட்டாது. இப்போ சில கம்பெனிகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜி ஸ்கொயர் உடைய சில நிறுவனங்களில் திரு சபரீசன் முன்னாடி டைரக்டராக இருந்தார். அப்புறம் சபரீசன் செந்தாமரைன்ற பேரை வச்சுட்டு செசாக்குன்னு ஒரு கம்பெனியை ஆரம்பிச்சிருந்தாங்க. எஸ்சின்னா செந்தாமரை, சபரீசன் சபரிக்கு எஸ்ஏ, எஸ்சிஏக்கு
ஆர்கே பிரைவேட் லிமிடெட், ரியல்டர்ஸ் பிரைவேட் லிமிடெட்னு ஒரு கம்பெனி ஆரம்பித்து 2 பேரும் டைரக்டராக இருந்தாங்க. இப்போ போனால் அவங்க டைரக்டர்ஷிப்லேருந்து போயிட்டாங்க, வேறு ஆட்களை பினாமி மாதிரி போட்டாங்க. ஆனால் ஷேரை விற்றுட்டாங்களா இல்லையானா அது இலவசமாக பார்க்க முடியாது. எனக்கு அது ஆர்டிஐயில் போயோ இல்லை கம்பெனி டைரக்டர்ஷிப் வாங்கணும். ஸோ இந்த விவரங்கள் எளிதாக எடுக்க முடியாது. பட் ஒரு வக்கீலாக இருப்பவரோ அல்லது இடி நினச்சா எல்லாத்தையும் எடுக்க முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் ஜூன் 4க்கு பிறகாக இந்தியா, அதாவது மோடி அவர்கள் சென்னைக்கு வந்தப்போ அவர் சொன்னது, தமிழகத்தில் மிகப்பெரிய அளவில் ஊழல் நடந்துள்ளது, அந்த ஊழல் பணம் அத்தனையும் வாங்கி மக்கள் அரசு கஜானாவில் செலுத்தப்படும், அதே போல் போதை மருந்து ஒழிக்கப்படும், இது மோடிக்கா கேரண்டி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதற்கு வேற யாரும் சாட்சி சொல்ல வேண்டாம். இது நிதியமைச்சர் அவர்கள் 30,000 கோடி முதல் வருஷத்தில் மாத்திரம் மாப்பிள்ளையும் பையனும் எடுத்துட்டாங்க. அப்போ தாத்தா 60 வருஷத்தில் சம்பாதிச்சதே இவங்க ஒரு வருஷத்தில் எடுத்தான்னாங்க. அவர் 30,000 கோடின்னு சொன்னால் ஒரு அமைச்சருடைய உதவியாளர் குடியாத்தம் குமரன்கிறவர் 60,000 கோடி இப்போ பொதுச்செயலாளர் இவர் பொருளாளர் அவர் எடுத்துட்டாருன்னு சொன்னாங்க. எனவே இந்த பணங்கள் மீட்கணும்னு சொன்னால் மிக நிச்சயமாக மூத்த அமைச்சர்கள் போகலாம். கேஜ்ரிவால் மூத்த அமைச்சர்கள் பத்தாது, தன்னோட முதலமைச்சர்களும் வேணும்னு கூப்பிடுறாரா தெரியல. நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி சார். வணக்கம்.